ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பட்டாணியை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் பச்சை பட்டாணியில் செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது இந்த மாதிரி காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பட்டாணிலையும் செய்யலாம், அல்லது காஞ்சி ஊற வச்ச பட்டாணியை செய்யும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று விப்பிங்கில் ஒரு 2 சுற்று அடித்து எடுத்தாலே போதும். ஏன்னா இதை சட்டுன்னு அரைப்பட்டுடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம். கொரன்னு அரைக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, ஆனால் எண்ணெயில் பொரித்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகும் இது. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ அடித்து வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1 கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாயில் கடிப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பட்டாணியை அரைக்கும் போதே கூட பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுங்க. உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க. இப்போ நான் இதை எண்ணெயில் பொரிக்காமல் அப்படியே கட்லெட் மாதிரி செய்து கொடுக்க போகிறேன். அதனால் நான் இதில் பைண்டிங்க்கு எதுவும் சேர்க்கலை. இதையே நீங்கள் சப்போஸ் எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அல்லது ரவை எது வேணால் சேர்த்துக்குங்க. சேர்க்கும்போது நீங்கள் பயம் இல்லாமல் எண்ணெயில் பொரிக்கலாம். ஏன்னா இது எண்ணெயில் பிரிஞ்சு போகுமோ அப்படின்ற பயமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நீ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டாலே அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து பிணைஞ்சு கொடுத்துட்டு நம்ம நார்மலாக மசால் வடைக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நான் தட்டி எடுத்திருக்கேன். அதை விடவே கொஞ்சம் மொத்தமாக தட்டி எடுத்திருக்கேன். இது நம்ம பட்டாணியை வேக வைக்கலையே, வேகுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இல்லை, ஆனால் கொஞ்சம் அந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி வர்ற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் இருக்குது. இதுவே போதும். இதிலே சூப்பராக வெந்து வரும் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயை அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி கட்லெட்டை அடிக்கிடுங்க. திடீர்னு யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் கூட நீங்கள் பட்டாணியை ஊற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து சட்டுன்னு இதை செய்து கொடுக்கலாம். ஒரு வாட்டி எடுத்து நல்லா தண்ணியில் அலசினாலே அது நார்மலான இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கும் போது சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுவே சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போ இது 2 பக்கமே நல்லா வெந்து வந்துடுத்து. இப்போ அதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட கொஞ்சம் டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ண போகிறேன். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுங்க. எண்ணெயில் பொரிக்காட்டி போனாலும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.